கிளாஸ் ஃபுல் அட்ரஸிங் ஆஃப் ஐபி அட்ரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதில் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது அதோட ரேஞ்ச் என்ன, எந்தெந்த பிட்டு ரிசர்வ் பண்ணியிருக்கோம், நெட்வொர்க் ஐடி எவ்வளோ, ஹோஸ்ட் ஐடி எவ்வளோ அப்படின்றது மட்டும்தான். இப்போ ரேஞ்ச் 0 to 127ங்கிறது கிளாஸ் ஏவுக்கும், 128லேருந்து 191ங்கிறது கிளாஸ் பிக்கும், 192லேருந்து 223 வரைக்கும் கிளாஸ் சி, 224லேருந்து 239 வரைக்கும் கிளாஸ் டி, 240லேருந்து 255 வரைக்கும் கிளாஸ் இ. 0வும் 127 ரிசர்வ் பண்ணியிருக்கோம், அதனால் அதை ரெண்டுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதை மைனஸ் பண்ணிடணும் நெட்வொர்க்கில் இருந்து. கிளாஸ் ஏவுக்கு நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க பிட்டு 0, கிளாஸ் பிக்கு 10, கிளாஸ் சிக்கு 110, கிளாஸ் டிக்கு 1110, கிளாஸ் இக்கு 41. இப்போ எவ்வளோ நெட்வொர்க்கு எவ்வளோ ஹோஸ்ட்னு பார்க்கலாமா? கிளாஸ் ஏவுக்கு ஒரு நெட்வொர்க்கு 3 ஹோஸ்ட்டு, கிளாஸ் பிக்கு 2 நெட்வொர்க்கு 2 ஹோஸ்ட், கிளாஸ் சிக்கு 3 நெட்வொர்க்கு 1 ஹோஸ்ட்டு, கிளாஸ் டி மல்டி காஸ்டிங்காக நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், கிளாஸ் இ ஃபியூச்சர் யூஸ்க்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் வர ஜென்ரேஷன்ஸில் கிளாஸ் இ தான் யூஸ் பண்ண போகிறாங்க. கிளாஸ் ஏவில் எவ்வளோ நெட்வொர்க் ஐடி எவ்வளோ ஹோஸ்ட் ஐடி ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணுன்னா 8 ஆக்டெட்னாலே 8, ஓகேவா? அப்போ அந்த 8 பிட்டில் ஃபஸ்ட்டு ஆக்டெட்டை நம்ம நெட்வொர்க்குக்கும் மீதி 3 ஹோஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம் கிளாஸ் ஏவில். அப்போ அந்த 8மே நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்கோமா? 7 தான் நெட்வொர்க்குக்கு 1 ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 2^7 நெட்வொர்க் பாசிபிள். ஆனாலும் 0வும் 127 ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மைனஸ் பண்ணணும். இப்போ 2^7 - 2 ஹோஸ்ட் எவ்வளோ பாசிபிள்? 2^24 பாசிபிள். அதில் நம்ம 2 நெட் ஐபிக்கும் ப்ராட்காஸ்ட் ஐபிக்கும் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அடுத்து கிளாஸ் பியில் 2 பிட் ரிசர்வ் பண்ணியிருக்கோம். 2 ரிசர்வ் பண்ணோம்னா மீதி எவ்வளோ 14 இருக்கும். ஏன்னா 2 ஆக்டெட் இது எடுத்துக்குது இல்லையா, 16ல் 32ல் 2 ஆக்டெட் எடுத்துக்குது, 16ல் 2 பிட் ரிசர்வ் பண்ணியிருக்கு. அப்போ 14 அங்கே 2, இப்படி இங்கே 16 இருக்கும். கிளாஸ் சியில் நெட்வொர்க்குக்கே 3 ஆக்டெட் எடுத்துக்குது. அப்போ 24ல் 21 நெட்வொர்க்குக்கும் 3 பிட் அங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஹோஸ்ட்டுக்கு ஒரு 8 பிட்டு. கிளாஸ் டியில் 4 பிட் ரிசர்வ் பண்ணியிருக்கோம், மீதி 28 பிட்டு மல்டி காஸ்டிங்க்கு எடுத்துக்குது. கிளாஸ் இயில் 4 பிட் ரிசர்வ் பண்ணியிருக்கோம், மீதி 28 பிட் இருக்குது நம்மளுக்கு பாசிபிள். இந்த ரேஞ்ச் நம்ம கிளியராக இருக்கணும். இப்போ எப்படி நம்ம நெட் ஐபியும் ப்ராட்காஸ்ட் ஐபியும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 8 பிட்ஸாக 4 பார்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, அப்போ கிளாஸ் ஏவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நெட்வொர்க் ஐபி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 91.0.0.0 ஒன்றும் இல்லை, எவ்வளோ நெட்வொர்க் பாசிபிள்? இந்த 4 ஆக்டெட்டில் எனக்கு எவ்வளோ எடுத்துக்க முடியும் நெட்வொர்க்குக்கு? 1 மட்டும்தான் எடுத்துக்க முடியும், மீதி 3 எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது, அதனால் 0, அதெல்லாம் ஹோஸ்ட்டு. ப்ராட்காஸ்ட்டுக்கு நான் எவ்வளோ எடுத்துக்க முடியும்? ப்ராட்காஸ்ட்னாலே 255 மைண்டில் வந்துடணும், ஓகேவா? ப்ராட்காஸ்ட்டுக்கு எவ்வளோ எடுத்துக்க முடியும்? ப்ராட்காஸ்ட் நெட்வொர்க்கில் கை வைக்க முடியாது, ஹோஸ்ட்டில் மட்டும்தான் கை வைக்க முடியும். அப்போ 91 அப்படியே இருக்கும். 3 ஹோஸ்ட் இருக்கு இல்லையா, அதை 255.255.255 மாற்றிக்குவேன் நான். ஹோஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா டோட்டலாக 24 பிட்டு நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம் ஹோஸ்ட்டுக்குன்னு. ஆனால் அதுலேயுமே 2 ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கலாம், நெட் ஐபிக்கும் ப்ராட்காஸ்ட் ஐபிக்கும் மைனஸ் பண்ணிக்கணும். கிளாஸ் பி பாருங்கள், அதே மாதிரி தான். கிளாஸ் பிக்கு டோட்டலாக இருக்க 32 16 பிரிச்சிருக்கோம். நெட்டுக்கு 16, ஹோஸ்ட்டுக்கு 16. அந்த 16 நெட்வொர்க்கில் ஃபுல்லாக இருக்கா? இல்லை, 2 பிட் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ 2^14 தான் இங்கே நம்மளுக்கு இருக்குது, அது நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம். சரி, இப்போ நெட் ஐபி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? 155.4.0.0ங்கிறது நெட் ஐபியே கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க? நெட்டுங்கிறது 2 ஆக்டெட் தான் எடுத்துக்கணும், ஃபஸ்ட் 2 மட்டும் தான் நம்மளால் போட முடியும். அப்போ ரிமைனிங் 2 என்னவாக இருக்குது? ஹோஸ்ட்டாக இருக்குது. ப்ராட்காஸ்ட் ஐபிங்கிறது 155.4.0 இருக்குது இல்லையா, அது நெட் ஐபி. அதை ப்ராட்காஸ்ட் ஐபின்றப்போ 255.255. கிளாஸ் சிக்கும் நெட் ஐபி 201.5.4.0, ப்ராட்காஸ்ட் ஐபி 201.5.4.255. இதில் நம்மளுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்க சான்சஸ் இருக்குன்னா, நெட் ஐபி கொடுத்து ப்ராட்காஸ்ட் ஐபி கேட்குறாங்க. நெட் ஐபி ஒருவேளை கிளாஸ் பின்னா 2 நெட்வொர்க்கு 2 ஹோஸ்ட்டு, அப்போ 2 ப்ராட்காஸ்ட் தான் வரும். எண்டிங்கில் லாஸ்ட்டு 2 இருக்கு இல்லையா, 2 ஆக்டெட்டு, அதை 255.255 போட்டுக்கணும் கிளாஸ் பியாக இருந்துச்சுன்னா. கிளாஸ் சியாக இருந்துச்சுன்னா 3 நெட்வொர்க்கு 1 ஹோஸ்ட்டு, எண்டிங்கில் .255 கொடுத்துக்கணும். நெட்வொர்க் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குன்னா எண்டிங்கில் .0ன்ற மாதிரி கொடுத்துக்கணும். கொடுத்தோன்னே நம்ம மைண்டில் தெளிவாக செட் பண்ண வேண்டியது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேஞ்சு தெரிஞ்சிருக்கணும் கிளியராக நம்மளுக்கு. அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் ஏவா பியா சியான்ட்டு. அடுத்து எத்தனை நெட்வொர்க்கு எத்தனை ஹோஸ்ட்டுங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அந்த நெட்வொர்க் ஹோஸ்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நெட் ஐபியும் ப்ராட்காஸ்ட் ஐபியும் கண்டுபிடிக்க முடியும். நெட் ஐபினா 0, ப்ராட்காஸ்ட் ஐபினா 255 போடணும். அவ்வளோதான் கான்செப்ட், ரொம்ப ஈஸி.